guys, welcome back. So இன்னிலிருந்து எல்லா வீடியோஸும் நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என் தமிழ் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சுருவேன். தமிழ் தெரியும், தமிழ் அது சென்னையில் தான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். பட் நான் மோஸ்ட்டாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் forgive me for that. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ 5 ஹவுஸ் பிளான்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல சன்லைட் வர ஏரியாவில் வச்சு வளர்க்குற 5 செடி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து இது பார்த்துருக்கேன் சென்னையில் எல்லா இடத்துலையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மஞ்சுளா, பூத்தூஸ், ஜெய்ட், என்ஜாய், அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் என்னது மணி பிளான்ட் இருக்குது. ஆனால் இந்த மணி பிளான்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அதை விட ரொம்ப ரொம்ப லெஸ் கேர், கொஞ்சம் கேர் கொடுத்தா போதும், ஆனால் நல்லா வளரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ரூட் ராட், அதாவது அழுகி போகிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டைரக்ட் சன்லைட் பட்டுருந்துச்சுன்னா அது வந்து கரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் சன்லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு இது மாதிரி இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி புஷ்ஷியாக வேணும்னா ஒரு இந்த மாதிரி வைன் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து உள்ள நீங்கள் இப்படி வச்சாலே போதும். வச்சு ஒரு ஹேப்பினோ இல்லை எதாவது வச்சு அதை செக்யூர் பண்ணிங்கன்னா அதை அந்த ரூட்ஸ் எல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே போய் ஸோ இது மாதிரி புஷ்ஷான லுக் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இது மாதிரி தேங்காய் நாரில் இந்த போல் மாதிரி இருக்கும் இல்லையா, கடையில் விற்கும், நீங்களே பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இப்படி மேலே வளர விடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஹேங்கிங் பாட் வாங்கி அதை வந்து ட்ரெயில் பண்ண விடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து தி நம்பர் 1 ஹார்டியஸ்ட் பிளான்ட். அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் அவ்வளோ கேர் கொடுக்காம இருந்தாலும் நல்லா வளர்கிற ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பிளான்ட் வந்து நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஒரு பிளான்ட் பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் பிளான்ட்லாம் வளர்க்கலாம்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுற பிளான்ட் போத்தோஸ். இது மட்டும் இல்லாமல் இது வந்து தண்ணியிலும் வளர்க்கலாம். நீங்கள் தண்ணியில் வந்து இது ஒரு கட்டிங், அதாவது இந்த ஒரு இலைக்கு கீழேயும் ஒரு ரூட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரூட்டுக்கு தாண்டி கட் பண்ணிவிட்டு இது தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நல்ல ரூட்டும் வளரும், செடியும் வளரும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ரூமில் வந்து உங்களுக்கு செடி இருக்கணும், ஆனால் அங்கே சுத்தமாக சன்லைட்டே இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி தண்ணியில் வச்சும் வளர்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தி பெஸ்ட் பிளான்ஸ் ஃபார் பிளான்ட் பிகினர்ஸ். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஜிஜி பிளான்ட். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா தொடச்சி வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் நல்லா லைட் வருதுன்னா, சன்லைட் இருக்குன்னா இது வைக்கலாம். அப்படி இல்லாட்டி எங்கேயாச்சும் இன்டைரக்ட் சன்லைட் வெளில கூட, அதாவது நிழலாக இருக்கிற ஏரியா ஆனால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நிறைய புது ஷூட்ஸ் வரும். இது என்னன்னா இது ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த கிழங்குலேருந்து தான் இந்த ஒரு ஸ்டெம்மும் வருது. இந்த கிழங்குலையும் நல்லா தண்ணி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம்லையும் நிறைய தண்ணி இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்ற மறந்தால் கூட இது ஒன்றும் ஆகாது, இது அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இது எப்படி நம்ம போத்தோஸ் எப்படி நல்லா வளருமோ அதே மாதிரி இதுவும் நல்லா வளரக்கூடிய செடி. இதை வந்து லீஃப் ப்ராபகேஷன் பண்ணுவாங்க. இந்த இலையை வெட்டி தண்ணிக்குள்ளேயோ இல்லை மண்ணுக்குள்ளேயோ வச்சு அதுலேருந்து புது செடியும் உருவாக்கலாம், இல்லை ஸ்டெம். ஆனால் இந்த இலை வச்சு பண்ணுறது என்ன பிரச்சனைனா ரொம்ப நாள் எடுக்கும். சில டைம் அந்த இலை அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டெம் வந்து அதாவது ஒரு கிளை, அதாவது ஸ்டெம்மை வெட்டி வச்சிங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக வரும். ஆனால் பெஸ்ட் வே நான் எது சொல்லுவேன்னா, அந்த கிழங்கு வந்து நம்ம பிரித்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு ப்ராபகேஷன், அதாவது நிறைய செடியும் ஆகும். அதுதான் பெஸ்ட் வேன்னு நான் சொல்லுவேன் ப்ராபகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டம்கேன் இல்லை டிஃபன் பாக்கியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த செடி வந்து நம்ம சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இருக்கும். ரோட் சைட்லேருந்து எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். எப்படி நம்ம மணி பிளான்ட் ஃபேமஸோ அது மாதிரி இது வந்து ரொம்ப காமன், அதாவது எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஸோ இதுவும் எனக்கு வந்து இதில் நான் நிறைய வெரைட்டி வாங்கி வச்சுருந்தேன். நான் புதுசாக ஹவுஸ் பிளான்ஸ் வாங்க ஆரம்பிக்கும்போது நான் அதோட நிறைய வெரைட்டி வாங்கியிருந்தேன். ஏன்னா இது என்னால் தாக்கு பிடிக்க முடியுது. ஸோ இதோட வெரைட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி நான் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே வந்து என்னோட கேரில் இல்லை, எல்லாமே செத்துச்சு. ஏன்னா அதில் வந்து என்னென்னா நான் தண்ணி இதில் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது என்ன சொல்ல கோச்சிட்டது இல்லை சத்தது இல்லை. ஆனால் அது வந்து நான் தண்ணி ஊற்றுனால ரூட் ராட் ஆகிருக்கு. அப்புறம் இலை வந்து நேரடி சன்லைட் படும்போது ஒரு மாதிரி கரிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு அந்த செடியில் இருந்துச்சு. ஆனால் இந்த செடியில் எனக்கு அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னொரு பிளான்ட் நான் சஜஸ்ட் பண்ணுற பிளான்ட்.
இதுதான் வந்து ஸ்னேக் பிளான்ட். இதை வந்து பாம்பு செடின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா நிறைய வேலி கிட்ட, ஒரு வீட்டுக்கு வேலி போடுறாங்க, அந்த வேலியிலலாம் இது வச்சுருக்கிறது நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ இந்த செடி வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ரொம்ப காமனான செடி. ஆனால் இதோடது நிறைய வெரைட்டிஸ் இப்போ புதுசாக நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து நர்சரியில் பார்க்கலாம். அது வந்து பார்டர் வந்து எல்லோ கலரில் இருக்கிறது, அதுக்கப்புறம் வேல்ஃபின் சான்சுவேரியா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி. அதுக்கப்புறம் ஸ்டார்ஃபிஷ் சான்சுவேரியா, சிலிண்ட்ரிக்கா சான்சுவேரியா, நிறைய வெரைட்டிஸ். இது வந்து ஆக்சுவலி சான்சுவேரியான்னு ஒரு வெரைட்டியில் இருந்து கிளாஸ் பேர், அது பேர் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது வந்து ட்ரெஸினான்னு கூப்பிடுவாங்க, ட்ரெஸினா வெரைட்டியை சேர்ந்தது அப்படின்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ நர்சரியில் இருக்க அந்த கிடைக்கிற அந்த புதிய வகையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து சீக்கிரமாக வளரும். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் அதாவது புது அதுலேருந்து புது கிளையில செடி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் இது வந்து சட்டுன்னு வளர்ந்துருது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு தி அதர் பிளான்ட், அதாவது நீங்கள் ஒரு பிளான்ட் பிகினராக இருந்தால் நீங்கள் இது கண்டிப்பாக இது வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு புது செடியை ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட லாஸ்ட் சஜஷன் என்னன்னா ஃபிலடென்ட்ரான். ஸோ மணி பிளான்ட் எப்படியோ அது மாதிரி தான் இந்த ஃபிலடென்ட்ரான். இதுக்கு எப்படி கொடி மாதிரி இருக்கோ அது மாதிரி கொடி மாதிரி வளர செடி தான் இதெல்லாம். ஸோ ஃபிலடென்ட்ரான்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் கொண்டு இருக்கேன் ஜென்ரலாக. அது ஈஸியாக வளர்க்க, இது எப்படி மணி பிளான்ட்டை வளர்க்கலாமோ அதே மாதிரி அது ஈஸியாக வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. பட் நான் மோஸ்ட்டாக எல்லா பிளான்ட்டையும் கொண்டு இருக்கேன் இதை தவிர. இது வந்து ஒரு காமன் வெரைட்டி. ஆனால் ஃபிலடென்ட்ரான் இதோட இன்னொரு வெரைட்டி வந்து லெமன் லைம் கூப்பிடுவாங்க. இதோட எக்ஸாக்ட் பேர் தரல, நான் அதோட ஃபிலடென்ட்ரான் மட்டும் சொல்கிறேன். ஸோ இது நான் வாங்கும்போது இது ஒரு 6-7 மாதம் நான் கம்ப்ளீட்டாக இது வந்து என்னோட ரூம்குள்ளே வச்சுருந்தேன். அங்கே ஒரு 10% இல்லை 5% தான் சன்லைட் வரும். ஆனாலும் அது சாவாமல், இல்லை எனக்கு எல்லோ லீவ்ஸ் ஆகாமல் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல வெளிச்சமாக சன்லைட் இருக்க ஏரியாவில் மாற்றிட்டோன்னே முன்னாடி இருந்ததோட டபுள் சைஸ் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த இலெல்லாம் நல்லா பெருசாக அழகாக இருக்குது. முன்னாடி இருந்ததெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ நான் வெளியில் மாற்றினது மட்டும் இல்லாமல் இந்த இந்த தேங்காய் நாரில் இந்த ஒரு சப்போர்ட் கொடுத்தனால அது நல்ல சட்டுன்னு வளர்ந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற 5 வெரி காமன் ஹவுஸ் பிளான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவங்க வந்து லோ லைட் கண்டிஷன் பிளான்ஸ், அதாவது கொஞ்சமாக சன்லைட் இருந்தாலும் இது நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இதெல்லாம் நல்ல அதாவது வெளிச்சமான வெயில் நல்லா இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா லோ லைட்டில் வைக்கிறத விட இது வந்து சீக்கிரமாக வளரும். நீங்கள் ஒரு புதுசாக இப்போ தான் பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் பேசிக்கான உங்களால் கொல்ல முடியாத பிளான்ஸு, மோஸ்ட்டாக கொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளான்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் நல்லா ஓகே உங்களால் பிளான்ட் கேர் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு ஷுர் ஆகிட்டப்போ நீங்கள் வந்து நல்ல ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற புது வெரைட்டியான ஹவுஸ் பிளான்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோ இதோட முடியுது. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.